மனித உலகத்தில் படைத்திருக்கிற மகத்தான ஒரு ஆளுமை மனித படைப்பின் நோக்கத்தை குறித்து இப்படி சொல்வதனால் என்னை வணங்குவதற்காக படைத்திருக்கிறேன். மனித படைப்பின் பிரதான கோபம் அல்லாஹ்வை வணங்கி வாழ்வது. இன்னொரு வசனத்திலே குறிப்பிடுகிறான், அல்லாஹ்வை திக்ரல்லாஹி தத்மஇன்னுல் உள்ளங்களுக்கு இருக்க வேண்டுமா, நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள், அல்லாஹ்வை தியானியுங்கள், திக்ர் செய்யுங்கள், உள்ளங்களுக்கு அமைதி கொண்டு என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். ஆக அல்லாஹ்வை வணங்குவதும் அவனை திக்ர் செய்வதும் மனித படைப்பின் நோக்கமாக அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிற போது, ஆனாலும் உலக வாழ்க்கையில் சில அம்சங்கள் அல்லாஹ்வை விட்டு அவனை மறக்கடிக்க செய்கிற, அல்லாஹ்வின் நினைவை விட்டு அவனை தூரமாக்குகிற மிக மோசமான அம்சங்களிலே ஒன்று. பொதுவாக உலக மனிதர்கள் பெரும்பாலும் அல்லாஹ்வை மறந்திருப்பதில் மிக முக்கிய 2 காரணங்களில் ஒன்றாக இந்த உலகில் நிறைந்திருக்கிற பல்வேறு தீமைகள், பல்வேறு ஆபாசங்கள், அருவருப்புகள், ஆடங்கள், பாடங்கள் என்று இந்த வழிகளில் தன்னை ஈடுபடுத்தி அல்லாஹ்வை மறந்திருக்கிற கூட்டம் ஒன்று, அல்லாஹ்வின் நினைவை விட்டு தூரமாக இருக்கிற ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் சமூகத்தில் இன்றைக்கு தீயாய் பரப்பி கிடக்கிற, சமூக தீமையாய் நிறைந்திருக்கிற மது, போதை என்று பல்வேறு விபச்சாரம், பாலியல் என்றெல்லாம் சொல்லி அல்லாஹ்வை மறந்து கிடக்கிற ஒரு கூட்டம். இப்ப 2மே மிக மோசமான ஒரு வழிகள் என்றாலும் கூட, பொதுவாக இன்றைக்கு நான் சமூகத்தில் தீயாய் பரவி கிடக்கிற சமாச்சாரம், பல்வேறு மது போன்ற சமாச்சாரங்களை குறித்து நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம், கடல் நீர் தாகத்தை தணிப்பதற்காக கடல் நீரை ஒருவன் குடிக்கிற போது அவன் தாகம் இன்னும் கூடுமை தவிர தாகம் எந்த விதத்திலும் குறையாது. எனவே நான் உலகை அனுபவிக்க வேண்டும், இன்பம் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் வழிகாட்டுகிற இபாதத்துகள், திக்ருகளை விட்டுவிட்டு இதுபோன்று போதையை கையில் எடுப்பது, பல்வேறு ஒழுக்க கேடுகளை கையில் எடுப்பது என்பது தனியாத தாமன் கடல் நீரை வருவதை போறோம். இந்த போதை அம்சங்கள் இன்றைக்கு அந்த போதையை கையில் எடுத்து போவது, அதை விற்பனை செய்வது உட்பட அதை ஒரு தொழிலாக எடுத்து பணம் சம்பாதிக்கிற ஒரு நல்ல படியம் இன்றைக்கு யார் அதை எடுத்து செய்கிறார்களோ அவர்களின் மிக முக்கிய இலக்கு பள்ளி கல்லூரிகளில் படிக்கிற மாணவர்கள், ஆற்றல் மிகுந்த இளைஞர்கள், அவர்களின் இலக்காரம். இன்றைக்கு இளைஞர்களின் ஆற்றலை உருக்குலைத்து அவர்களை ஒன்றுமில்லாமல் செய்கிற மிக அபாயகரமான ஒரு கருவி இந்த போதை சமாச்சாரம். ஹெராயின், கோக்கைன், பிரவுன் சுகர், அபின், பான்புராக் என்றெல்லாம் சொல்லி அதன் பட்டியல் மிக நீண்ட பட்டியலாக இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் இன்றைக்கு ஊருக்கு கிடக்கிறது. கோபுரத்தில் இருப்பவனை கூட கொண்டு வந்து குப்பை தொட்டியிலே தள்ளிவிடும். பூக்கடையில் அமர்ந்திருப்பவனை கொண்டு வந்து சாக்கடையில் தள்ளுகிற அளவிற்கு மிக மோசமான கலிசடை பழக்கமாக இந்த போதை பழக்கம் உள்ளது. நல்ல குணம் கொண்டவர்களை கூட அவர்களின் குணத்தை சீரழித்து வாழ்வை சீரழிக்கிற ஒரு மிக மோசமான அம்சம் இன்றைக்கு நமது சமுதாயம். இவ்வளவு மிக மோசமான அல்லாஹ்வும் ரசூலும் தடுத்திருக்கிற இது போன்ற சமாச்சாரங்களை நிறைய அதில் வீழ்ந்து கிடப்பது உண்மையில் வருத்தத்திற்குரிய செய்தி. கண்டிப்பாக போதை, மது பல்வேறு நோய்களுக்கு முன்னோடி என்று இன்றைக்கு மருத்துவ உலகம் சொல்லுகிறது. 15 64 வயது உட்பட இவ்வளவு வயது வித்தியாசம் இல்லாமல் அதில் மூழ்கி கிடக்கிற நபர்கள் இன்றைக்கு புள்ளி விவரம் சொல்லுகிறது. 243 மில்லியன் நபர்கள் இன்றைக்கு போதையின் அடிமைகளாக, மது அடிமைகளாக, அதில் ஆண்கள் 80%, பெண்கள் 20% என்ற அந்த புள்ளி விவரம் சொல்லுகிறது. கண்டிப்பாக பொதுவாக இந்த அடிமைத்தனம், மதுவுக்கு அடிமையாவது, போதைக்கு அடிமையாவது, இதன் பின்னணியை போய் நாம் பார்த்தால் ஒன்று வீட்டு சூழல். தந்தை மது பிரியராக இருப்பார், அல்லது ஒரு சிகரெட் புகைப்பிடிக்கக்கூடிய நபராக இருப்பார். இப்ப காசு கொடுத்து மகனை இவர் வாங்கி வர சொல்லுகிற போது தந்தை அந்த சிகரெட்டை பிடிக்கிற ஸ்டைலை பார்த்து, அவர் புகை விடுகிற ஸ்டைலை பார்த்து தந்தை இல்லாத நேரங்களில் இவனும் முயற்சி செய்து பார்க்க
ஒரு கட்டத்துல சிகரெட் தொடங்கி கடைசியில் கொண்டு போய் அவனை மது அடிமையாக மாற்றி விடுகிறது கண்ணிமிக்கவர்களே. இன்னும் சில வீடுகள் விசேஷங்கள் வருகிற போது வைன் பீர் என்றெல்லாம் சொல்லி பல நாகரிக பெயர்களில் மதுதான வராமல் பல்வேறு நவநாகரிக பெயர்கள் வைத்து பார்ட்டிகள் என்று பல்வேறு ஃபங்க்ஷன் என்று அதை பயன்படுத்துகிற போது பிறகு அந்த மாணவன் அவன் குடும்ப சமூக சூழலுக்கு வருகிற போது அவன் மது அடிமையாக மாறிப்போகிறான். கண்ணிமிக்கவர்களே, பல்வேறு காரணங்கள் இளைஞர்கள் இன்றைக்கு மது அடிமைகளாக மாறிப்போய் இருப்பது. பொதுவாக பெற்றோர்களின் அரவணைப்பு மிக முக்கியம். நான் ஒரு பிள்ளை ஒரு தவறான காரியத்தில் விடுகிற போது அவனை பக்குவமாய் கையில் எடுத்து நல்ல முறையில் அவனிடத்தில் நண்பனை போல பழகி இப்ப நல்லது கெட்டது எல்லாம் தன்னிடத்தில் பகிர்ந்து கொள்கிற அளவிற்கு பெற்றோர்கள் பக்குவப்பட வேண்டும். தப்பு செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை விரட்டுறது, கடுமையான வார்த்தை பிரயோகம், இதுவெல்லாம் இன்னமும் அவனை குற்றச்செயலில் கொண்டு போய் சேர்ந்துமே தவிர ஒருவித மாற்றத்திற்கு வழி ஏற்படாது. கண்ணிமிக்கவர்களே, இது சொல்ல போனா சில குடும்பம் இல்லை, சில இளைஞர்கள் மதுவுக்கு அடிமையாக மாறுவதற்கு காரணம் இப்ப 4-5 குழந்தைகள் இருக்கும். இப்ப எல்லோரிடத்திலும் சரிசமமாக பாசம் காட்டுகிற அன்பு செலுத்துகிற ஒரு நிலை பெற்றோர்கள் இருக்கணும். இப்ப ஒருவனை கொஞ்சம் தூக்கி வைத்து பாசம் காட்டுவது, ஒருவனத்திலே கொஞ்சம் கூடுதலாக பாசம், இன்னொருவனை கொஞ்சம் தள்ளி வைத்து பார்க்கிற போது இது போன்ற சூழ்நிலைகள்ல தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டு இறுதியில் ஒருவித மன முறிவு ஏற்பட்டு அவன் நாடி போகிற இடம் மதுக்கடைகளாக போய் முடிக்கிறது. கண்டிப்பாக யோசித்து பார்க்கிறோம். மதுவிற்கு பல்வேறு காரணங்கள் இன்றைக்கு ஆய்வாளர்கள் சொல்லி தருகிறார்கள். பொதுவாக எவ்வளவு பல்வேறு வடிவங்களில் இன்றைக்கு போதை சமாச்சாரங்கள், ஊசி வடிவில் செலுத்தப்படுகிற ஒருவித திரவமாக மாத்திரைகளாக உட்கொள்ளப்படுகிற ஒருவித அம்சம், தூள் போன்ற பொடி போன்ற நிலைகளில் இப்படி அதன் பல்வேறு வடிவங்களில் மாறி மாறி பள்ளி கல்லூரிகளில் தொடங்கி இன்றைக்கு அவர்களின் கல்வி உட்பட பல்வேறு எதிர்காலத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிற மிக மோசமான அம்சமாக இந்த போதை சமாச்சாரங்கள் கண்டிமிக்கவர்கள். பொதுவாக இளைஞர்களை வலிமை மிகுந்த பருவம் இந்த பருவம், அவர்களின் வலிமையை நாம் வளப்படுத்தாது விட்டு போனால் அவர்கள் வாழ்வு கேள்விக்குறியாகி போகிறது. கண்ணிமிக்கவர்களே, என்ன சொல்ல போனா ஏன் போதைக்கு இலங்காகிறாங்க தெரியுமா? இன்றைய இளைஞரிடத்தில் இருக்கிற தன்னம்பிக்கை குறைவு. ஒரு போட்டி சூழல் வருகிற போது சமூகத்துல அந்த போட்டியை எதிர்கொள்ள முகம் காட்டுகிற திராணி இல்லாமல் போகிற போது தோல்வியில் போய் மதுக்கடையிலே போய் நிற்கிறார்கள். ஒரு சவாலான ஒரு காரியம் முன்னே வருகிற போது அதை எதிர்த்து நிற்கிற திராணி இல்லாமல் அதில் தோற்று போய் மதுக்கடையின் வாசலில் இருக்கிறார்கள். கண்ணிமிக்கவர்களே, என் பள்ளி மாணவர்கள் பரீட்சையில் தோல்வி என்கிற போது சக மாணவர்களின் தீய வழிகாட்டுதலோடு மதுக்கடையில் பார்க்க முடிகிறது. கண்ணிமிக்கவர்களே, இதுவரை நம்முடைய நாடுகள்ல மீடியாக்களும் உடந்தையாக போதை சமாச்சாரங்களை விழிப்புணர்வை ஏற்படுத்தி தடுக்க வேண்டிய பொறுப்பில் உள்ள மீடியாக்களும் கூட அதற்கு உடந்தையாக போகிற போது இவ்வளவு நாம் பல்வேறு சீரியல்ல தொடங்கி பல்வேறு திரைப்படங்கள் உட்பட அவர்கள் காட்டுகிற காட்சிகள் எல்லாம் போதை தவறில்லை என்பதை போல, போதையை பயன்படுத்துவது அது ஒரு தவறான செயல் என்பதை போல, ஒரு தோல்வி குடும்பத்தில் தோல்வியா உடனே அவர் போதையை கையில் எடுப்பது, ஒரு குடும்ப தகராறா, ஒரு அண்ணன் தம்பி தகராறு, போய் நிற்கிற இடம், ஒரு வேலையின்மை, ஒருவித விரக்தி மனோநிலை, போய் அந்த கடைகளில் இருப்பது. கண்ணிமிக்கவர்களே, இப்படி மீடியாக்கள் முதல் தீர்வாக இந்த படத்தின் நாயகர்கள் போய் நிற்கிற இடமாக போதைகளை குழந்தை காட்டுகிற போது அதை பார்த்து பார்த்து பழகிற இளைஞர்களும் கூட இன்றைக்கு போதை அடிமைகளாக மாறி போகிறார்கள். கண்ணிமிக்கவர்களே, செய்திகளை கூட பார்க்கிறோம். பாலிவுட் நடிகர்கள் தொடங்கி பள்ளி மாணவர்கள் வரை இந்த போதை சமாச்சாரங்களால் கைது செய்யப்படுகிற நிகழ்வுகள் நிறைய உண்டு. கண்ணிமிக்கவர்களே, நம்ம அதானிக்கு சொந்தமான குஜராத்தில் இருக்கிற ஒரு துறைமுகம், அந்த துறைமுகத்தில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னால 3.2 டன் ஆப்கான் ஹெராயின்கள் பறிமுதல் செய்யப்படுகிறது. அதனுடைய மதிப்பு 21,000 கோடி என்று சொல்லுகிறார்கள். இவ்வளவு சர்வசாதாரணமாக பல்வேறு நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகிற போது அது இந்த இளைஞர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கிற மிக முக்கிய அம்சமாக மாறி போகிறது. கண்டிப்பிக்கவர்களே, ஒவ்வொரு ஆண்டும் ஒப்பீடு செய்து பார்த்தால் கடந்த ஆண்டுகளை விட போதைப் பொருள் நுகர்வு, போதைப் பொருள் பயன்பாடு நம்முடைய நாடுகளில் அதிகரித்துக் கொண்டே போகிறது என்பது வருத்தத்திற்குரிய ஒரு செய்தி. கண்டிப்பிக்கவர்களே, உலக சராசரி போதைப் பொருள் நுகர்வுல, போதைப் பொருள் பயன்பாட்டில் உலக சராசரி 0.7. ஆனால் வருத்தத்துக்குரிய செய்தி, நம்முடைய இந்திய நாட்டில் போதைப் பொருள் பயன்பாடு 2.6%. உலக சராசரியை மிஞ்சுகிற அளவிற்கு மிக அதிகமான பயன்பாடு இன்றைக்கு இளைஞர்களிடத்துல நாம் பார்க்கிறோம். கண்ணிமிக்கவர்களே, இது சொல்லப்போனா இந்தியா போதைப் பொருட்களை கைமாற்றி விடுவதிலும் சரி, அதை விநியோகம் செய்வதிலும் சரி முதன்மை நாடாக விளங்கிக் கொண்டிருக்கிறது.
இப்ப இந்த நாட்டின் எதிர்காலமாக திகழ்கிற முதுகெலும்பாக திகழ வேண்டிய இளைஞர்கள் எதிர்காலத்தின் தூண்களாக அவர்களின் நிலைகள் இன்றைக்கு இவ்வளவு பரிதாபமாக போய் கொண்டிருக்கிறது. கண்டிமிக்கவர்களே, இது சொல்லப்போனா இன்னைக்கு இளம் தலைமுறை மது உட்பட பல்வேறு சமாச்சாரங்கள் அதிகமா போயிட்டு இருக்கிறாங்க. இதை தாண்டி கஞ்சா அபின் என்று சொல்லி இது போன்ற சமாச்சாரங்களையும் அவர்கள் முடிகட்டி பறந்து கொண்டிருப்பது மிக மோசமான ஒரு அம்சம். கண்டிமிக்கவர்களே, பள்ளி மாணவர்கள் இந்த வலி மாத்திரைகளை, வலிக்கு உட்கொள்கிற மாத்திரைகள், அதை திரவ வடிவமாக்கி ஊசிகளின் மூலமாக உடலில் செலுத்திக் கொண்டு போதை அடிமைகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இப்படி பல்வேறு வடிவங்களில் நம்முடைய இளைஞர்களை எதிர்காலத்தில் சிதைக்கிற இந்த போதை போன்ற சமாச்சாரங்கள் குறித்த விழிப்புணர்வு மிக அதிகமாக செய்யப்பட வேண்டும். கண்டிப்பார்களே, நம்மள 10 to 17 வயது வரை உள்ள பள்ளி மாணவர்கள் பல்வேறு இந்த போதை மறுவாழ்வு சீரமைப்பு மையங்களில் மிக அதிகமாக சேர்க்கப்படுகிறார். வயசு 10 to 17, ஒரு 6வது 8வது தொடங்கி 12ஆம் வகுப்பு வரை இப்ப நிறைய மாணவர்கள். மட்டுமல்ல, கடந்த 10 ஆண்டுகளில் நிறைய தற்கொலை செய்தவர்கள் தற்கொலையின் காரணத்தை சொல்லுகிற போது போதை என்று எழுதுகிறார்கள். இப்ப உயிரை மாய்த்து விடுகிற அளவிற்கு மிக மோசமான ஒரு கருவியாக இருக்கிற போது அது நிச்சயம் அது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும். கண்ணிமிக்கவர்களே, எல்லா நிலைகளிலும் தவறான வழிகாட்டுது. ஒரு மகிழ்ச்சி தருணமா உன்னைய கையில் எடுக்கிறது, ஒரு துக்கம், ஒரு கவலை, ஒரு வலி போக்குவதற்காக போதை சமாச்சாரங்கள் சமூக அந்தஸ்தாக இன்றைக்கு காட்டப்படுகிறது. சினிமாக்கள் பாக்குறோமா இல்லையா? அதை குடிப்பது, மது அருந்துவது, அது ஒரு ஸ்டேட்டஸ் மாதிரி சமூகத்தில் ஒருவித மரியாதைக்குரிய விஷயம் போல இன்றைக்கு தவறான வழிகாட்டுதல் பல்வேறு இளைஞர்களை வழிகெடுக்கிறது. கண்டிப்பார்களே, மேலை நாட்டு கலாச்சாரம், வெஸ்டர்ன் கல்ச்சர் அப்படிங்கிற பேர்ல இன்றைக்கு மது அருந்துகிறார்கள். அது தவறில்லை என்பதை போல இன்றைக்கு காட்டப்படுகிற தவறான சித்தரிப்பு காட்சிகள். இப்ப உள்ளத்து நிம்மதி வேண்டுமா, இப்ப நிம்மதியை தேடுவதற்காக மது அருந்துவது என்றெல்லாம் சொல்லி மிக மோசமான வழிகாட்டுதல் இன்றைக்கு பார்க்கிறோம். நம்பிக்கையோடு இளைஞர்கள் அடிமைப்பட்டு போகிறார்கள், போதைக்கு அடிமைகளாக. இந்த பள்ளி கல்லூரிகள் இடையில் நின்று போனவங்க அவர்கள்லாம் கண்காணிக்கணும். பள்ளியில பாதியிலே படிப்பை நிறுத்தியிருப்பாங்க, கல்லூரியில் பல்வேறு காரணங்களுக்காக படிப்பை இடைநிறுத்தியவர்கள் இப்ப முறையான கண்காணிப்பு இல்லாத போகிற போது போதைக்கு அடிமையாக போகிறார்கள். கண்டிப்பார்களே, ஒண்ணுமில்ல, ஒரு சமுதாயம் எழுச்சி மிக்க சமுதாயம், அந்த சமுதாயத்தின் எழுச்சியை தடுக்க வேண்டுமானால் அறிஞர்கள் சொல்லித் தருகிறார்கள், இந்த போதையை லேசாக அந்த சமுதாயத்தின் மீது தூவிவிட்டால் போதும், சமுதாயம் அப்படியே முடங்கி போகும். ஒரு வீரியமிக்க சமுதாயத்தை மூளையில் முடக்குகிற அளவிற்கு மிக மோசமான அம்சம் இந்த போதை. கண்டிப்பார்களே, இன்னும் சொல்லுகிறார்கள், போதை பரவல் சிந்தனை ரீதியாக ஒரு சமுதாயத்தின் மீது தொடுக்கப்படுகிற தாக்குதல். போதைக்கு மதிமயங்கியவர்கள், தன் அறிவை மழுங்கி போனவர்கள் எந்த காரியத்திலும் முன்னேற முடியாது. போதைக்கு தன்னை பறிகொடுத்தவர்கள், அதில் அடிமையாகி போனவர்கள் வாழ்வில் முன்னேறியதாக சரித்திரம் இல்லை. கண்டிப்பார்களே, போதை எல்லா தரப்பையும் பாதிக்கிறது. தனி மனித பாதிப்பு, குடும்பங்கள் சீரழிவு, சமுதாயத்தில் பெரும் பாதிப்பு, வேலை, நட்பு வட்டாரம், உறவு என்று எல்லா இடங்களிலும் விரிசலை ஏற்படுத்தி ஒரு இடத்துல அவனை தனிமைப்படுத்துகிறது. தனித்து இருக்கிற ஒரு நிலை, தனிமையை தேடி போகிற நிலை, எல்லோராலும் உதாசீனப்படுத்தப்படுகிற ஒரு மிக கேவலமான நிலையில் போய் விழுகிறார். கண்ணிமிக்கவர்களே, எனவேதான் இஸ்லாம் முழுமையாக தடை செய்கிறது. பெருமான சொல்லுவாங்க, புல்லு முஸ்கிரின் ஹராம், போதை தருகிற ஒவ்வொன்றும் ஹராம். எதிரெல்லாம் போதை இருக்கிறதோ, மது மாத்திரமல்ல, எதிரெல்லாம் போதை பெறப்படுகிறதோ, ஒருவித போதை கிடைக்கிறதோ, அது ஹராம். புல்லு முஸ்கிரின் ஹராம். மட்டுமல்ல, ஒவ்வொரு போதை தரக்கூடிய அம்சமும் மது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்லுவார்கள், இந்த ஹம்ரு மது இருக்கிறதே, உம்முல் கபாயிஸ், எல்லாவித அசிங்கங்கள் அருவருப்புகளின் மூலம், எல்லாவித தவறுகளுக்கும் மூலாதாரம் இந்த மது. சொல்லிவிட்டு பெருமானார் சொல்லுவாங்க, பமன் ஷரிபஹா, யார் இந்த மதுவை குடிக்கிறார்களோ, லம் துக்பல் ஸலாத்துஹு 40 யௌமா, அவரின் தொழுகை 40 நாட்கள் தொழுகை ஒப்புக்கொள்ளப்படாது. ஒரு முறை மது அருந்தியவர் தொழுகையாளியாக இருந்தாலும் கூட 40 நாட்கள் அவரது தொழுகை அப்படியே நிறுத்தி வைக்கப்படும். மன்னிப்பிக்கவர்களே, பெருமாள் இனம் சொல்வார்கள், பத்தனி, தன் வயிற்றில் மது இருக்கிற நிலையில் மது அருந்திய ஒருவர் இப்ப அதே நிலைமையில இறந்து போறார், நல்லா பாதுகாக்கணும். வயிற்றில் மது இருக்கிற நிலையில் அவர் இறந்து போனால் மாத்து மைத்தன் ஜாகிலியா, அவரின் மரணம் அறியாமை கால மரணம் என்கிறார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் இஸ்லாத்தில் மரணித்தவர் அல்ல, ஜாகிலியா என்கிற இஸ்லாத்திற்கு முந்தைய அறியாமைகள் நிறைந்திருந்த காலத்தில் மரணித்தவரை போல என்று நபிகள் நாயகத்தின் கடும் எச்சரிக்கை வார்த்தைகளை பார்க்கிறோம். மன்னிமிக்கவர்களே, இதளவிற்கு குர்ஆனும் ஹதீஸும் மதுவை, போதையை குறித்து அது மிக மோசமான அசுத்தம் என்றும் ஷைத்தானின் அருவருக்கத்தக்க செயல்பாடுகளில் உள்ளது என்றெல்லாம் தடுத்திருக்க, இன்றைக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரத்தோடு
மது விற்பனை தொடங்கி பல்வேறு போதை சமாச்சாரங்கள் சர்வசாதாரண புழக்கத்தில் இருப்பது உண்மையில் வருத்தத்திற்குரிய செய்தி. கண்ணிமிக்கவர்களே, ஒண்ணுமில்லை, நம்முடைய பொது அரசாங்கம் குறைந்தபட்ச தீங்குகள் சிலவைகளை தடுப்பதற்காக நிறைய பாதுகாப்பு நடவடிக்கை எல்லாம் எடுக்கிறாங்க. நம்ம அரசாங்க சட்டத்திட்டங்களை பார்த்தா தெரியும். ஒண்ணுமில்ல, ஒரு கட்டுமான ஒரு கட்டடம் வேலை நடந்துகிட்டு இருக்குது. அப்ப பாதுகாப்பாக தலையில் அந்த இது போட்டு ஹெல்மெட் போட்டிருப்பாங்க. ஹெல்மெட் அவசியம் தொழிலாளர்கள் போட வேண்டும், விபத்தை தவிர்ப்பதற்காக. ஒரு வாகனத்தில் பயணிக்கிற போது சீட் பெல்ட் கட்டாயம், உயிர் பாதுகாப்பிற்காக. இருசக்கர வாகனத்தில் போகிற போது ஹெல்மெட் கட்டாயம். இப்படி நிறைய பாதுகாப்பு, பல்வேறு தீயணைப்பு, பல்வேறு கட்டடங்கள்ல பாதுகாப்பு அலாரங்கள், இப்படி உயிர் பாதுகாப்பிற்காக ஒரு சிறு சிறு அம்சங்களில் கூட பாதுகாப்பு நடவடிக்கை முன்னெடுக்கிற அரசாங்கங்கள் இவ்வளவு மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்துகிற ஒரு சமுதாயத்தையே சீரழிக்கிற மது விஷயங்கள்ல மில்லியன் கணக்கான இறப்புகளை ஒவ்வொரு ஆண்டும் ஏற்படுத்துகிறது போதை சமாச்சாரங்கள். இவ்வளவு உயிர் பலிகளை ஏற்படுத்துகிற அம்சங்கள்ல பொதுவாக இன்றைக்கு அவ்வளவு கட்டுப்பாடுகளிலே கண்ணிமிக்கவர்களே யோசித்து பார்க்கிறோம். பொதுவாக இன்னைக்கு இந்த மது உடல் ரீதியா எவ்வளவு பாதிப்புகளை ஏற்படுத்த தெரியுமா? போதை அம்சங்கள் உயர் ரத்த அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது. உயர் ரத்த அழுத்தம் ஆபத்தான பல்வேறு உயிரை பறிக்கிற மிக மோசமான நோய்களை கொண்டு வந்து தருகிறது. இன்னொரு அறிக்கை சொல்லுகிறது, உலகில் மனிதர்களின் உயிரிழப்பு 3வது மிக முக்கிய காரணமாக போதை சமாச்சாரம். நிறைய உயிர்களை பறிப்பதில், நிறைய உயிர்களை காவு கொள்வதில் 3வது இடத்துல போதை சமாச்சாரங்கள் பயன்பாடு என்ற அறிக்கை சொல்கிறது. கண்டிப்பாக என் வல்லரசு நாடு அமெரிக்காவில் கூட ஒரு ஆண்டின் சொல்லி வரப்படி ஒரு ஆண்டில் இந்த போதையால் இறந்தவர்கள், மது அருந்தி இறந்தவர்கள் 80,000 பேர் என்று எழுதுகிறார்கள். ஒரு ஆண்டின் இறப்பு மதுவால் போதையால் 80,000. இதை 20 ஆண்டுகள் நடந்த வியட்நாம் போர், ஒரு போரின் இறப்பு கூட 58,000. ஒரு போரின் பெரும் இழப்பை விட மதுவால் உயிரிழப்பு மிக அதிகம் என்று இருக்கிற போது இவ்வளவு மிக மோசமான சமூக தீமையான மது கட்டாயம் தவிர்க்கப்பட வேண்டும். கண்டிப்பாக மட்டுமல்ல, ஒவ்வொரு ஆண்டும் ஒட்டுமொத்த உலக அளவுல இந்த மதுவால் இறக்கக்கூடியவர்கள், போதை சமாஜ் இறக்கக்கூடியவர்கள் 3 மில்லியன் என்று எழுதுகிறார்கள். 3 மில்லியன் மக்கள் அநியாயமாக இறக்கிறார்கள் போதை அடிமைகளாய். கண்ணிமிக்கவர்களே, மட்டுமல்ல, இந்த மதுவின் பயன்பாடு, போதை பயன்பாடு மாரடைப்பு உட்பட மிக குறுகிய வயதில் அவர்களை இறப்பை தழுவுகிறது. பல்வேறு மனநோய்கள், குடும்ப அழிவுகள், பொருளாதாரம் எல்லாம் இருந்து போய் நடுத்தரவில் இருக்கிற கையேந்தில் இருக்கிற நிலைக்கு அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிற. கண்ணிமிக்கவர்களே, விபத்துகளில் 60% உயிரிழப்பு மதுவால் ஏற்படுகிறது. மது வருந்தி வாகனம் ஓட்டுபவர்கள் இப்ப ஏற்படுகிற விபத்துகள்ல 60% விபத்து மதுவால் ஏற்படுகிறது. கண்டிப்பாக இன்னொரு விஞ்ஞானமா சொல்றது, ஏன் இவ்வளவு ஆபத்துகளை உணர்ந்திருந்தும் கூட மதுவை ஏன் விட முடிகிறது? ஏன் இன்னமும் அடுத்தடுத்து அதற்கு அடிமையாகி போகிறார்கள்? விஞ்ஞானம் சொல்லுகிறது, இந்த மது அருந்துகிற போது டோபமைன் என்று சொல்லி ஒரு ஹார்மோன் நம்முடைய உடல்ல சொல்லணும். மது குடிப்பவர்கள் மது அருந்திய அடுத்த நொடி டோபமைன் என்கிற ஒருவித உற்சாக ஹார்மோன், ஒருவித செயற்கை இன்பத்தை ஏற்படுத்துகிற ஒருவித ஹார்மோன் ஒரு 5 மணி நேரம் உடல் இருக்கும், அவ்வளவுதான். அந்த நேரத்துல செயற்கையாக அனுபவிக்கிற உற்சாகம் தொடர்ந்து அடுத்தடுத்து அந்த இன்பத்தை தேடி மது அடிமையாக போறார்கள். கண்டிப்பார்களே, இப்ப அந்த எமர்ஜென்சி சடனா உங்களுக்கு உடல் சக்தியை அதிகரிப்பதை போல தோணுமா மது அறிந்தவர்கள்? ஆனால் நிரந்தரமாக ஆரோக்கியத்தை இழந்து கொண்டிருப்பாரு. மட்டுமல்ல, மது அருந்துகிற போது ஆண்மை அதிகரிப்பதை போன்ற ஒருவித உணர்வு, ஆனால் நிரந்தரமாக இருக்கிற ஆண்மையும் இல்லாமல் போகிற பேராபத்து அவர்களுக்கு உண்டு. கண்டிப்பார்களே, உடல் சோர்வு தொடங்கி பல்வேறு விபரீதங்கள் ஏற்படுத்துகிற மது இன்றைக்கு இந்த சமுதாயத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. மட்டுமல்ல, குற்ற உணர்வு எல்லா நேரமும் அவங்களுக்கு இருக்கணும். மது அடிமைகளுக்கு குற்ற உணர்வு, தனிமையை நாடி போகிற, சபையில் கலந்திருக்கிற நிலை இல்லாமல் தனித்து ஒதுங்குகிற நிலையெல்லாம் ஏற்படும். கண்டிப்பார்களே, ஒரு 5 அல்லது 6 தடவை ஒரு மனிதன் மது அருந்தினான் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு முறையும் அந்த டோபமைனின் சுரப்பு 6 தடவைக்கு பின்னால் இவனை அப்படியே அடிமையாக்கி விடுமா. இவனால் மது அருந்தாமல் இருக்க முடியாது என்கிற நிலைக்கு இவனை நிர்பந்தப்படுத்துமா. கண்டிப்பார்களே, இதனுடைய விளைவு மது வாங்குவதற்காக காசு இல்லாத நிலையில் திருட்டு தொடங்கி பொய், கொலை, கற்பழிப்பு என்று நபிகள் நாயகத்தின் வாக்குப்படி எல்லாவித தீமைகளுக்கு மூலாதாரமாக மது அவனை பெரும் கொலையாளியாக மாற்றிப்போம். சமூகத்தில் பெரும் ஒரு இழிபிறப்பாக அவனை மாற்றி விடுகிறது. கண்டிப்பார்களே, அல்லாஹ் வழங்கி இருக்கிற ஆரோக்கியம் பெரும் நியமத். உடல் ஆரோக்கியம் அல்லாஹ் தந்திருப்பது உண்மையிலேயே பெரிய ஒரு அல்லாஹ்வுடைய அருட்படை. கண்ணிமிக்கவர்களே, இந்த உடல் ஆரோக்கியத்தை நாம கெடுத்துக் கொள்வது, மது போதை போன்ற சமாச்சாரங்கள் அல்லது இன்னும் பிற வழிகளிலோ உடல் ஆரோக்கியத்திற்கு நாம் தீங்கு ஏற்படுத்துவது பெரும் பாவங்களிலே கட்டப்பட்டது. கண்ணிமிக்கவர்களே, இப்ப மதுவிலிருந்து வெளியேறணும் அப்படின்னு சொன்னா, போதை சமாச்சாரங்களில் இருந்து மீண்டு வர வேண்டுமானால் முதலாவதாக அல்லாஹ்வை
ஈமானிய நம்பிக்கையை கொஞ்சம் பலப்படுத்தும். அல்லாஹ்வை குறித்த அல்லாஹ்வின் பக்கம் திரும்புகிற உள்ளத்தை திருப்புகிற முயற்சிகளில் ஈடுபட வேண்டும். இரண்டாவது, மறுமையில் இந்த மது அருந்தியவர்களுக்கு அல்லாஹ் வைத்திருக்கிற தண்டனைகள், மறுமையில் அவர்களுக்காக காத்திருக்கிற மிக மோசமான தண்டனைகள். இப்ப சுவனத்தில் மது ஆறு ஓடுகிற போது இங்கே மது அருந்தியவர்களுக்கு அந்த ஆறு தடுக்கப்பட்டு போகும். அதில் அருந்துவதற்கு அவர்கள் தடை செய்யப்பட்டு போவார்கள். பல்வேறு பாக்கியங்களை அல்லாஹ் சுவனத்திலே வைத்திருக்கிற போது இங்கே கொஞ்சம் கட்டுப்பாடு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா மறுமையில் எல்லா வித இன்பங்களையும் அனுபவிக்க முடியும். மனைவியவர்களே, குர்ஆனிலும் எல்லாம் குறிப்பிடுகிறான், இன்னமல் ஹம்ரு வல் மைசிர், மது, சூதாட்டம், வல் அன்சா, கருச்சிலைகளை வைத்து வணங்குவது, வல் அஸ்லாம், அம்புகளை எறிந்து குறிபார்த்து சொல்வது, ரிஜிசுமின் அமலி ஷைத்தான், இது ஷைத்தானின் அருவருப்பான செயல்பாடுகளிலே உள்ளது. இப்ப மதுங்கிறது சாதாரணமானது இல்ல, அருவருக்கத்தக்க சைத்தானிய செயல்பாடு என்று குர்ஆன் குறிப்பிடுகிறது. நிமிக்கவர்களே, ஃபஜ்தனிபு, அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள், லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறக்கூடும். மறுமையில் வெற்றி பெற வேண்டுமானால் மது போன்ற அருவருப்பான சைத்தானிய செயல்பாடுகள் எல்லாம் உலகில் கைவிடப்பட்டாக வேண்டும். கண்ணிமிக்கவர்களே, மட்டுமல்ல, இந்த மதுவினுடைய பயன்பாடு, போதையினுடைய பயன்பாடு அதிகரிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சமுதாயத்தின் வளர்ச்சியில் மிக மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தும். வன்முறை சமுதாயமாக அந்த சமுதாயத்தை மாற்றிவிடும். பாதுகாப்பற்ற சமுதாயமாக அந்த சமுதாயத்தை மாற்றிவிடும். கண்ணிமிக்கவர்களே, எனவே இந்த இளைஞர் சமுதாயத்தை மது என்கிற புதை குடியில் இருந்து நாம் வெளியே கொண்டு வர வேண்டுமானால் பெற்றோர்களுக்கும் சரி, அரசாங்கத்திற்கும் சரி, மிகப்பெரிய ஒரு சவால் காத்திருக்கிறது. ஒரு 5 அல்லது 6 மணி நேர இன்பத்திற்காக, ஒரு அற்ப சந்தோஷத்திற்காக தன்னுடைய வாழ்வை பணயம் வைக்கிற இளைஞர் சமுதாயம், அவர்கள் யோசிக்க வேண்டிய தருணம் இது. கண்ணிமிக்கவர்களே, வெளியே மிகப்பெரிய விழிப்புணர்வு தேவை. உழவு நம்முடைய மஹல்லாக்கல்ல செய்யாத தவறுகளுக்கு எல்லாம் கூட ஒரு முறை தவறுதலாக தீய நண்பர்களோடு சேர்ந்து போதை எடுத்தவர்கள், போதை பயன்படுத்தியவர்கள் காவல் நிலையங்கள்ல அடுத்தடுத்து அவர்கள் சோதனைக்கு உட்படுத்தப்படுகிற, அவர்கள் திருந்தினாலும் கூட காவல் நிலைய கண்காணிப்புக்கு உட்படுத்தப்படுகிற, அவ்வப்போது அந்த அதிகாரிகள் வந்து போகிற ஒருவித நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். அவர்களுடைய எவ்வளவு மிக மோசமான ஒரு மன உளைச்சல். கண்ணிமிக்கவர்களை யோசித்து பார்க்கிறோம். விளையாட்டாக கூட, தவறுதலாக கூட இது போன்ற செயல்பாடுகளில் நாம் ஈடுபடுவது, இது போன்ற தவறுகளில் ஈடுபடுவது அப்படிங்கிறது வாழ்நாள் முழுக்க ஒரு பெரும் நமக்கு களங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அம்சம். கண்ணிமிக்கவர்களே, இறுதியாக அல்லாஹ் குறிப்பிடுவான், வலா துல்கூபி ஐதீக்கும் இல தஹலுகா, உங்கள் கைகளாலேயே உங்களுக்கு அழிவை தேடிக் கொள்ளாதீர்கள். அல்லாஹ் சொல்லுகிற அற்புதமான உபதேசம். கைகளாலேயே உங்களுக்கு நீங்களே அழிவை தேடிக் கொள்ளாதீர்கள். மது போதை சமாச்சாரங்கள் அப்படித்தான். விலை கொடுத்து வாங்கி உடல் உறுப்புகளை பாலடித்துக் கொள்கிறான். காசு கொடுத்து வாங்கி உயிரை அவன் காவு கொடுக்க வேண்டிய நிலை வருகிறது. கண்ணிமிக்கவர்களே, மட்டுமல்ல, மூளை பாதிப்பு, தொடர்ந்து மது அருந்தக்கூடியவர்கள், சிறுமுனையில் ஏற்படுகிற பாதிப்பு மத்திய நரம்பு மண்டலத்தை பாதித்து ஒருவித மனநோயாளியாக அவனை மாற்றி போகுமா? இவ்வளவு பின்னி விளைவுகளை ஏற்படுத்துகிற இது போன்ற சமாச்சாரங்கள் எல்லாம் நம்முடைய நண்பர்கள், உறவுகள் தொடங்கி யார் யாரெல்லாம் அதுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறாங்களோ, இதற்கு உமர் ரலியல்லாஹு அவர்களை போன்ற ஒருவித ஆக்கப்பூர்வமான அவர்களை மீட்டு கொண்டு வருகிற நடவடிக்கை வேண்டும். கண்ணிமிக்கவர்களே, இதற்கு உமர் ரலியல்லாஹு அவருடைய காலத்துல ஒரு இளைஞர் நல்ல தொடக்கூடியவர், சில நாட்களா தொழுகைக்கு வரல. பொதுவாக ஹஜ்ரத் உமர் பெரும் ஜனாதிபதி. ஒரு முஸ்லிம் தொலை வராட்டி கூட அவரை குறித்து விசாரிப்பார்கள், என்னாச்சு அவரை காணாமே அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எல்லாம் கண்டுக்கவே மாட்டோம், நம்ம தொழுகு வருமானம் மற்றவங்களை பத்தி கவலைப்பட மாட்டோம். ஹஜ்ரத் உமர் கேட்பார்கள், அந்த இளைஞர் இங்க என்ன ஆனார்? அப்ப இப்படி பதில் வரும், அவர் மதுவுக்கு அடிமையாயிட்டார், நல்ல தொழுகையாரு, அப்ப மது அடிமையா மாறிட்டார். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அற்புதமான ஒரு நடைமுறையை நிரூபித்து காட்டுவார்கள். சில இளைஞர்களை அழைத்து திக்ரில் ஈடுபட சொல்லுவார்கள். அல்லாஹ்வின் திக்ரில் இருந்து அவர் பெயர் சொல்லி அவருக்காக துஆ செய்யுங்கள். அவர் திருந்தி வருவதற்காக, மனமாற்றத்திற்காக மனம் வெதும்பி துஆ செய்யுங்கள் சொல்லிவிட்டு அந்த இளைஞருக்கு ஒரு கடிதம் எழுதுவார். கொஞ்சம் தூரத்தில் இருந்த இளைஞர் மதுவின் தீமைகளை குறித்து, அல்லாஹ் தடுத்திருக்கிற வசனங்களை குறித்து எல்லாம் எழுதி நல்ல கடிதத்தை அனுப்பி வைப்பார். சில நாட்களுக்கு பின்னால் ஹஜ்ரத் உமர் அவர்களுக்கு பதில் இப்படி வரும், அந்த இளைஞர் திருந்து விட்டார், இப்ப மதுவிலிருந்து மீண்டு வந்து விட்டார் என்று கண்ணிமிக்கவர்களே. இன்னைக்கு நம்முடைய பிரச்சனை என்னன்னு சொன்னா, பொதுவாக கண்டுக்கிறது இல்லை. அவர்களை ஒன்று ஓரம் கட்டி விடுவது, அவர்களை ஒதுக்கி வைத்து விடுவது. இப்ப அவர்கள் மீண்டு வருவதற்கு தௌபா செய்வதற்கு என்ன வழிகள் என்று சொல்லி நாம் யோசிப்பதில்லை. பல பேர் இறுதி வரை மது அடிமைகளாக இருந்து கபருக்கு போய்விடுவார்கள். கண்ணிமிக்கவர்களே, எல்லாம் பாதுகாக்க வேண்டும். இப்ப எவரின் முடிவு மதுவோடு அமைகிறதோ, போதை நிலையில் இறங்குகிறாரோ, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அவர் ஷிர்க்கு இணை வைத்த நிலையில் இறந்தவரை போல. எல்லாம் பாதுகாக்க வேண்டும். இப்ப ஈமான் பறிக்கப்பட்டு போகிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஒரு முஸ்லிம் மது வருத்துகிற போது உள்ளத்தில் ஈமான் இருப்பதில்லை. காரணம், பாவம் ஈமான் ஒன்று சேராது.
பாவமும் ஈமானும் ஒன்றுக்கொன்று எதிரானது. மது மருந்துகிற ஒருவர் மது மருந்துகிற நிலையில் அதிலிருந்து தெளிந்து வருகிற வரை உள்ளத்தில் ஈமான் இருக்காது. கண்ணிமிக்கவர்களே, எனவே அவர்கள் மீது நாம் பரிதாபப்பட வேண்டும். அவர்கள் திருந்தி வருவதற்கான துஆக்கள் உட்பட பல்வேறு முயற்சிகள் ஆக்கப்படும் எடுக்கப்பட வேண்டும். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஜும்மத்தில் ஹிதாயத் தந்தருவானாக. அல்லாஹ் மனமாற்றத்திற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. இருக்கிற பொறுப்பாளருக்கு அல்லாஹ் உறுதியை மன தெளிவை தந்தருவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.